ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6 மந்த் முடிஞ்சு 7 மந்த்லேருந்து பேபிக்கு வந்து ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போது ஒரு சாலிட் ஃபுட்டாக வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையானது வந்து ஒரு 10 பாதாம் போல் எடுத்துக்கோங்க. ஒரு 3 முந்திரி எடுத்திருக்கேன். அவல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை, ஜீரணத்துக்கு வந்து மிளகு ஜீரகம், கொஞ்சமாக பாசிப்பயிறு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மக்கானா இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இது மட்டும் ஆட் பண்ணி கொடுக்குறேன். அவல் தவிர்த்து மற்ற எல்லா பொருளையும் ஒன்றாவே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வறுபடணும். நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அந்த பாசிப்பயிறு வந்து கலர் மாறினோடனே உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இதை பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ கையோட அந்த அவலையும் தனியாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும் இல்லையா? அந்த கிறிஸ்பினஸ் வந்தால் போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கைவிடாமல் வந்து கிளறுங்க. தீஞ்சிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காமல் சாப்பிடாம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து 3 நாள் கொடுக்கணும். அது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த ஃபுட்டு கொடுக்குறோன்னா நட்ஸ் அலர்ஜி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ வந்து தொடர்ந்து 3 நாளைக்கு கொடுங்க. ஒரு ஃபுட்டே தொடர்ந்து 3 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா ஏதாவது அலர்ஜி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதையும் அதோட சேர்த்து நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். அந்த ஹீட்டெல்லாம் போகட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இது கூட வந்து இன்னும் என்னென்ன சேர்க்கலான்னா மக்கானா சேர்க்கலாம், பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரை டேட்ஸ் வருது இல்லையா? அது கூட நீங்கள் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா வந்து இது ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். எதுக்கு மிளகு ஜீரகம் வந்து இதோடய சேர்த்து அரைச்சிட்டோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தேடி தேடி மிளகு ஜீரக பொடி போட மாட்டோம், மறந்துடுவோம் ஒரு சில டைமில். ஸோ இதோடவே போட்டு அரைச்சிட்டோன்னா நமக்கு ஒரு வேலை மிச்சம். மறக்காமல் வந்து அது டைஜஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக இதோடவே வறுத்துட்டேன். இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திப்பு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் முடிஞ்சால் இதை வந்து ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு 1/2 கப் தண்ணியில் 2 ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்துட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கை விடாமல் கிளறி விடுங்க. அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து பாதாம் வந்து தோலோடு வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நைட்டு ஊற வச்சு தோலை எடுத்துகிட்டு நல்லா வந்து சன்லைட்டில் படுற மாதிரி காய வைக்கணும். நீங்கள் பாதாமை அந்த ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு 1.5 நிமிஷம் அதுக்குள்ளேயே வெந்துடும். ஆல்ரெடி நம்ம வறுத்துட்டோம்ல. இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு எந்த பவுலில் நீங்கள் ஊட்ட போகிறீங்களோ, சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தான பொரிஜ் வந்து உங்களுக்கு அந்த பவுலில் கிடச்சிரும். இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நான் இது ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அப்போ வந்து தொண்டையில் சிக்கும் அந்த பயம் இல்லாமல் நீங்கள் வந்து ஊட்டலாம். இந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஊட்டி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களோட பிரெஸ்ட் மில்க் வந்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது ஃபுட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.